அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இன்றைக்கி நவம்பர் 11ஆம் தேதிக்கான நடப்புகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல் செய்தியாக பாருங்கள். மாஸ்கோ செல்லும் அயல்நாடு சுற்றுலா பயணிகளிலிருந்து இந்தியா 2வது இடம். சுதந்திர நாடுகளில் காமன்வெல்த் அல்லாத நாடுகளிலிருந்து மாஸ்கோவுக்கு செல்லும் அயல்நாட்டு சுற்றுலா பயணிகளில் இந்தியா 2வது இடத்தை பிடித்துள்ளது. ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. கற்போம் தமிழ் இயக்கத்தை பிரபலப்படுத்த வேண்டும். ஆளுநர் ஆர்.என். ரவி வந்து சொல்லியிருக்காரு. மத்திய கல்வி மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சங்கள் மூலம் சென்னை ஐஐடியுடன் வந்து ஒத்துழைப்பு நடத்தப்படும் அப்படின்னு காசி தமிழ்ச்சங்கம் 4.0 வந்து ஆளுநர் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு இந்த கற்போம் தமிழ் இயக்கத்தை. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலம் ஹிந்தியில் பேசும்போது பாசானி அல்லது அனுவாதினி போன்ற செயலி மூலம் தமிழில் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏன்னா இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து அங்கே போய் கலந்துக்கு போவாங்க. அவங்களுக்கு வந்து ஹிந்தி இல்லைனா இங்கிலீஷ் மேபி தெரியாமல் இருக்கலாம். அப்படி இருக்க பட்சத்தில் இந்த பாசானி அல்லது அனுவாதினி அப்படின்ற ஆப் மூலயமா வந்து அவங்க பேசுகிறத டிரான்ஸ்லேட் பண்ணி இவங்க கேட்டுக்கலாம். அதே போல் காசி தமிழ்ச்சங்கம் வந்து பார்த்திங்கன்னா 2022 தான் வந்து மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் வந்து தொடங்கி வச்சுருப்பார். அடுத்த தமிழகத்தில் சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் விரைவில் தொடக்கம் அப்படின்னு அமைச்சர் மா சுப்பிரமணியம் தெரிவிச்சிருக்காரு. தமிழகத்தில் ஹோமியோபதிக்கான ஒரே அரசு மருத்துவமனை கல்லூரி மதுரை திருமணத்தில் செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரி ஏற்கனவே செயல்பட்டு வந்த இடம் நீர்பிடிப்பு பகுதியானதால் புதிய இடத்தில் வந்து கட்டடம் கட்டப்பட உள்ளது. இந்த கட்டடம் 18 மாதங்களிலிருந்து கட்டி முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னாள் முதல்வர் கருணாநிதி ஆட்சியின் போது தான் தமிழகத்தில் ஆயுர்வேதம், யோகா, சித்தா, யுனானி, ஹோமியோபதி என ஒவ்வொன்றுக்கும் வந்து தனித்தனியாக கல்லூரிகள் தொடங்கப்பட்டன. அப்போது தமிழகத்தில் வந்து ஹோமியோபதிக்காக இருக்கிற ஒரே அரசு மருத்துவமனை பார்த்தீங்கன்னா மதுரை தான். அதை இப்போது இடிச்சிட்டு வேறு இடத்த மாற்றுறாங்க. தமிழகத்தில் சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் விரைவில் தொடங்கப்படும் அப்படின்னும் அமைச்சர் சொல்லியிருக்காரு. அடுத்த திருக்குறள். அற்றது அறிந்து கடைபிடித்து மாறு அல்ல துய்க்க துவர பசித்து முன் உண்ட உணவு செரித்த தன்மையை அறிந்து மாறுபாடில்லாத உணவுகளை கடைபிடித்து அவற்றையும் நன்காக பசித்த பின்பு உண்ண வேண்டும் அப்படின்னு அதிகாரம் மருந்து சொல்லும். அடுத்த இங்கொரு திருக்குறள். பலகுடை நீளும் தம்குடை கீழ்காண்பார் அழகு உடை நீளவர் என்பது திருக்குறள். நெல்வளம் உடைய இரக்கம் கொண்ட உழவர் பல அரசரின் உடைநீழ்களையும் தம்குடியின் கீழ் காண வல்லவர் ஆவார் என்பது அதன் பொருள். என்னென்னா இந்த நெல்லுடைய ஈரப்பதத்தை வந்து 17% 22% அதிகரிக்கிறதுக்கான ஒரு எடிட்டோரியலில் தான் இந்த திருக்குறள் கொடுத்துருக்காங்க. மகளிர் இடஒதுக்கீடு சட்டத்தை அமல்படுத்த கோரிய மனு என்னென்னா நாரி சக்தி வந்தன் அதிநியம் அப்படின்னு மகளிர் இடஒதுக்கீடு மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் வந்து 33% ரிசர்வேஷன் கொடுக்கறதுக்காக இந்த இடஒதுக்கீடு சட்டம் 2023 வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. இதை நீங்கள் எப்போ நடைமுறைப்படுத்த போகிறீங்க அப்படின்னு கேஸ் போட்டிருக்காங்க. இந்த சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு முதலில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அதன் பிறகு தொகுதி முறை வந்து செய்யப்பட வேண்டும். அப்படின்னா தான் அந்த சட்டத்தை வந்து அமல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சட்டத்தை அமல்படுத்துவது என்பது அரசினுடைய சிறப்புரிமையை வந்து சார்ந்தது. அதனால் நாங்கள் எதுவும் தலையிட முடியாதுன்னு நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. நம் நாட்டில் மிகப்பெரிய சிறுபான்மையினமாக பெண்கள் தான் உள்ளனர். அதாவது 48% உள்ளனர். எனவே இது பெண்களுடைய அரசியல் சமத்துவம் சார்ந்த விஷயம். அதை வந்து மத்திய அரசு தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அடுத்த முல்லை பெரியாறு அணை. முல்லை பெரியாறு அணை வந்து 1895 கட்டப்பட்டிருக்கும். முல்லை பெரியாறு அணையில் உச்சநீதிமன்றத்தில் அமைக்கப்பட்ட 7 பேரை கொண்ட குழு வந்து மத்திய கண்காணிப்பு குழுவினர் இந்த அணையை ஆய்வு செஞ்சு அறிக்கையை வந்து சமர்ப்பிக்கணும் மத்திய அரசுக்கு. மத்திய நீர்வள ஆணையத்தின் கீழ் செயல்பட்ட குழுவை கலைத்துவிட்டு தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் கீழ் 7 பேர் கொண்ட குழு வந்து புதுசாக அமைச்சிருக்காங்க உச்சநீதிமன்றம். இந்த கண்காணிப்பு குழு தலைவராக அனில் ஜெயின் வந்து இருக்கார். அதே போல் இந்த குழு வந்து தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை காலங்களில் முல்லை பெரியாறு அணையை வந்து ஆய்வு மேற்கொண்டு தமிழகம் கேரளாவைச் சேர்ந்த நீர்வளத்துறை அதிகாரியுடன் அணையினுடைய பாதுகாப்பு பராமரிப்பு பணிகள் குறித்து ஆலோசனை கூட்டம் நடத்தி இதனுடைய அறிக்கையை வந்து உச்சநீதிமன்றத்திடம் சமர்ப்பிக்க வேண்டும். அதுக்காக தான் இந்த 7 பேர் கொண்ட குழு வந்து அமைச்சிருக்காங்க. அடுத்த மாலத்தீவில் இந்திய உதவியுடன் கட்டப்பட்ட விமான நிலையம் திறப்பு. மாலத்தீவில் நிதி உதவியுடன் புதிதாக கட்டப்பட்ட ஹனிமது விமான நிலையத்தை அந்நாட்டு அதிபர் முகமது முயிஸ் வந்து திறந்து வச்சிருக்காரு. ஹனிமது விமான நிலையம் நாட்டின் வடக்கு பகுதிகளை வளமைப்படுத்தும் நுழைவாயில் என்று கூற வேண்டும். ஹனிமது விமான நிலையம் திட்டத்துக்கு 7096 கோடி கடனுதவியை இந்திய ஏற்றுமதி இறக்குமதி வங்கி வழங்கியது. இந்த இந்திய ஏற்றுமதி இறக்குமதி வங்கி பார்த்திங்கன்னா எக்ஸிம் பேங்க்னு சொல்லுவாங்க. 1982 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதற்கான ஒப்பந்தம் இந்தியா மாலத்தீவு இடையே 2019 வந்து கையொப்பமிடப்பட்டு தான் வந்து அந்த வங்கி 7096 கோடி வந்து கொடுத்துருக்கு அந்த விமான நிலைய கட்டமைக்கிறதுக்கு. இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் கொள்கை மற்றும் மகாசாகர் தொலைநோக்கு திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த முன்னெடுப்பை வந்து இந்திய தூதரகம் மேற்கொண்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எந்த நாட்டுக்கு வந்து விமான சேவை கொடுத்துருக்காங்க அப்படின்னா மாலத்தீவுக்கு. அடுத்த தேசிய கார்ட்டிங் ஹர்ஷி குப்தா சாதனை. இந்த கார்ட்டிங் அப்படின்னா என்னென்னா கோல்ஃபோடைய ஒரு பார்ட்டு தான் இந்த கார்ட்டிங்னு சொல்லுவாங்க. கோல்ஃப் இருக்குல்ல, கோல்ஃப் மாதிரியான விளையாட்டு தான் இந்த கார்ட்டிங். ஹரியானாவை சேர்ந்த 9 வயது
ஹர்ஷி குப்தா தேசிய கார்டிங் சாம்பியன்ஷிப்பில் பட்டம் வென்ற இந்தியாவின் முதல் பெண் என்ற சாதனை வந்து படைச்சிருக்காங்க. கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. அப்போது தேசிய ஹார்டிங் யார் வந்து இந்தியாவுக்கு முதல் பெண் பட்டம் வென்றவங்க பார்த்தீங்கன்னா ஹர்ஷி குப்தா, ஹரியானாவை சேர்ந்தவங்க அவங்க. அடுத்த ஜூனியர் ஆடவர் உலகக்கோப்பை வந்து தமிழ்நாட்டில் நடக்க போகுது. அதுக்கான சின்னத்தை வந்து துணை முதல்வர் வந்து அறிவிச்சிருக்காரு. என்னென்னா சின்னம் வந்து காங்கேயம் சின்னம். FIH ஜூனியர் ஆடவர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிக்கான சின்னமான காங்கேயனை அறிமுகம் செய்தார் துணை முதல்வர். சர்வதேச ஹாக்கி சம்மேளனம் ஹாக்கி இந்தியா தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் 14வது ஜூனியர் ஆடவர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி வரும் நவம்பர் 28ஆம் தேதி முதல் டிசம்பர் 10ஆம் தேதி வரை சென்னை மதுரையில் வந்து நடைபெற இருக்குது. எந்த இடத்துல 2 பிளேஸில் தான் நடக்குது. அங்கே தான் வந்து அந்த சின்னத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எத்தனாவது ஹாக்கினா 14வது ஜூனியர் ஆடவர் உலகக்கோப்பை ஹாக்கி. அடுத்த பிரேசிலில் தொடங்கியது பருவநிலை மாநாடு. இந்த காப்புன்னு சொல்லுவோம்ல, கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து 30வது மாநாடு பிரேசில் வந்து தொடங்கியிருக்கு. இதே 29வது மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா அஜர்பைஜானில் பாக்கு அப்படின்ற இடத்துல நடந்துச்சு. அடுத்ததாக 31வது மாநாடு எங்கே நடக்க போகுது அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் வந்து நடக்க போகுது. சரிங்களா? உலகளாவிய பருவநிலை மாற்றத்தை தடுக்கும் முயற்சிகளை விரிவுபடுத்துவதற்காக ஐநா பருவநிலை மாநாடு பிரேசிலின் அமேசான் பகுதியில் அமைந்துள்ள ஃபெலம் நகரிலிருந்து திங்கட்கிழமை தொடங்கியது. அப்போது 30வது மாநாடு எங்கே நடக்குதுன்னா அமேசான் பகுதியில் பிரேசிலில் ஃபெலம் அப்படின்ற நகரில் தான். இதில் அமெரிக்க பிரதிநிதி வந்து பங்கேற்கல. இந்த மாநாடு குறித்து பிரேசிலுடைய அதிபர் லூயிஸ் இனாசியா வந்து கூறியதை என்ன சொல்லியிருக்காருன்னா, பருவநிலை அவசரநிலை ஏற்றத்தாழ்வை அதிகரிக்கிறது, உலக வெப்பநிலை உயர்வு வறிய மக்களிடையே அழிவை ஏற்படுத்துகிறது, அமேசான் மற்றும் வறுமை மீது உலக வெப்பமயமாதல் ஏற்படுத்தும் தாக்கத்தை உலகுக்கு உணர்த்துவதற்காகத்தான் இந்த 30வது பருவநிலை மாநாட்டை வந்து நாங்கள் கூட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஐநா பருவநிலை செயலர் சைமன் ஸ்டீல் கூறுகையில், புவியின் வெப்பத்தை வந்து அதிகரிக்கும் வாய்க்களை போதுமான வேகத்தில் குறைக்க தனி நாடுகளால் முடியாது. அதனால தான் வந்து இந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸை போட்டு இதன் மூலிமா குறைகிறதுக்கான நடவடிக்கையை வந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே வேளையில் கடந்த 2015ஆம் ஆண்டு இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகள் பாரிஸ் நகரில் மேற்கொண்ட பருவநிலை மாற்ற கட்டுப்பாட்டு ஒப்பந்தத்தில் புவியின் வெப்பநிலை தொழிற்புரட்சிக்கு முன்பு இருந்ததை விட 1.5 டிகிரி செல்சியஸ் மட்டுமே வந்து அதிகம் இருக்கும் வகையில் பசுமையுள்ள வாயுக்களை வந்து வெளியேற்றணும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடை வந்து விதிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது காப்புடைய ஃபஸ்ட்டு மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா 1995 ஜெர்மனில் பெர்லின் அப்படின்ற இடத்த வந்து நடந்துச்சு. அதே போல் COP 29 வந்து அஜர்பைஜான் பாக்கூரில் நடந்துச்சு. இப்போ COP 30 வந்து பார்த்திங்கன்னா பிரேசிலுடைய பெலம் நகரில் நடக்குது. அடுத்து COP 31 ஆஸ்திரேலியாவில் நடக்க போகுது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது, இதுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக அரிசி ஏற்றுமதி 10% அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா உலகின் மிகப்பெரிய அரிசி உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி நாடாக இந்தியா இருக்குது. கிட்டத்தட்ட 172 நாட்டுக்கு மேலே வந்து அரிசியை வந்து இந்தியா விநியோகம் செய்யுது. 2024-25ஆம் ஆண்டு நிதியாண்டில் 4.7 கோடி ஹெக்டேர் பரப்பில் 15 கோடி டன் அரிசி வந்து உற்பத்தி செய்யப்பட்டது. இது உலக அரிசி உற்பத்தியில் 28% ஆகும். அப்போது இந்தியா வந்து அரிசி உற்பத்தியில் வந்து உலக அளவில் முன்னணி நாடாக இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா உத்தரப்பிரதேஷ் தான் வந்து அரிசி உற்பத்தியில் வந்து ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அரிசி உற்பத்தியில் உத்தரப்பிரதேஷ் ஃபஸ்ட்டு, அடுத்து வெஸ்ட் பெங்கால், அடுத்து பஞ்சாப், அடுத்து ஆந்திரா, அடுத்து தமிழ்நாடு இருக்குது. அதே நெல் உற்பத்தியில் பார்த்திங்கன்னா முதல் மாநிலமாக வெஸ்ட் பெங்கால் இருக்குது. சரிங்களா? ஸோ தினமணியில் இந்த முக்கியமான கண்டென்ட் அவ்வளோ தான். அடுத்து நம்ம இந்து தமிழ் போவோம். கிழக்கின் வெனிஸ் என்று அழைக்கப்படும் கம்போங் அய்யர் நகரம் ஒரு சிறப்பு வாய்ந்த சுற்றுலா தலமாகும். இங்குள்ள வீடுகள் மற்றும் பிற கட்டிடங்கள் அனைத்தும் தண்ணீரின் மீது தூண்களை அமைத்து அதன் மீது கட்டப்பட்டுள்ளன. அப்போது கிழக்கின் வெனிஸ் அப்படின்ற அழைக்கப்படுற நகரம் வந்து கம்போங் அய்யர் நகரம் தான். சென்னையை மையமாக கொண்ட ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா அமைப்பின் மாணவர் குழு வெறும் 1.2 கிலோ எடையுடைய கலாம்சாட் என்ற சிறிய செயற்கைக்கோளை தயாரித்தது. இது PSLV C-44 ராக்கெட் மூலம் 2019 ஜனவரி 5ஆம் தேதி விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது. அப்போது இந்த கலாம்சாட் வந்து 1.2 கிலோ எடையுடைய சிறிய செயற்கைக்கோளை வந்து தயாரித்தது. C-44 ராக்கெட் மூலமாக 2019 ஜனவரி 25 இது வந்து ஏவிருக்காங்க. யார் வந்து தயாரித்தாங்கன்னா ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா அமைப்பினர் தான். சென்னையை மையமாக கொண்ட ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா அமைப்பினுடைய மாணவர் குழு. இது கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அடுத்ததாக முதல் உலகளாவிய திருக்குறள் மாநாடு தென்கொரியா தலைநகர் சியோலில் நடைபெற்றது. தென்கொரியா தலைநகர் சியோலில் உள்ள சேஜங் பல்கலைக்கழகத்தில் உலகளாவிய திருக்குறள் மாநாடு முதல் முறையாக நடைபெற்றது. திருக்குறளை முதலாக ஐரோப்பிய மொழியிலான லத்தீனில் 1730 மொழிபெயர்த்த இத்தாலிய ஆய்வாளரான அதை வீரமாமுனிவர் சொல்கிறாங்க ஜோசப் பிறந்தநாளை நவம்பர் 8ஆம் தேதி இந்த மாநாடு வந்து நடைபெற்றது. அப்போது முதல் உலகளாவிய திருக்குறள் மாநாடு நவம்பர் 8 எங்கன்னா தென்கொரியாவில் அதனுடைய தலைநகராக சியோலில் வந்து நடைபெற்றது. எதுக்காக அப்படின்னா வீரமாமுனிவரோட பிறந்த தினத்தை வந்து முன்னிட்டு. தென்கொரியா தமிழ் ஆராய்ச்சி அமைப்பின் ஏற்பாட்டில் காலம் கடந்த உண்மைகள் சமூக அரசியல் பண்பாடு முதல் உலகாவிய பொருத்தம் வரை என்ற தலைப்பில் தான் வந்து இந்த திருக்குறள் மாநாடு நடைபெற்றுச்சு. ஸோ அப்போ முதல் உலகளாவிய திருக்குறள் மாநாடுனா தென்கொரியா தலைநகர் சியோலில் தான் வீரமாமுனிவருடைய பர்த்டே வந்து நினைவு கூறுற வகையில்.
அடுத்தா போபாலில் இயங்கும் தேசிய மண் அறிவியல் கழகத்தின் ஆராய்ச்சி பிரிவு 29 மாநிலங்களில் இருந்து சேகரிக்கப்பட்ட மண் மாதிரியை வந்து ஆய்வு செய்கிறாங்க. அப்போது இந்த எங்கே இருக்குன்னா போபாலில் இருக்கிற தேசிய மண் அறிவியல் ஆய்வு கழகம். அப்போது தேசிய மண் அறிவியல் கழகம் எங்கே இருக்குன்னா போபாலில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா மரங்களை பாதுகாக்க வந்து சட்டம் வருமா அப்படின்னு ஒரு சுற்றுச்சூழல் செயல்பாட்டில் வந்து எழுதியிருக்காரு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வனச்சட்டம் 1882, தமிழ்நாடு தனியார் வன பாதுகாப்பு சட்டம் 1949, தமிழ்நாடு மலைப்பகுதிகள் சட்டம் 1955, தமிழ்நாடு ரோஸ் ரூட் மரங்கள் சட்டம் 1994 உள்ளிட்ட சட்டத்தை வந்து ஈற்றிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் தமிழ்நாடு மரங்கள் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு 2024 வந்து கொண்டு வந்ததை பற்றியும் பேசியிருக்காங்க. அப்போ தமிழ்நாடு மரங்கள் பாதுகாப்பு சட்டம் எப்போனா 2024. தமிழ்நாடு பசுமை இயக்கத்தின் கீழ் மாவட்டந்தோறும் பசுமை குழு ஒன்று உருவாக்கப்பட்டது. இந்த தமிழ்நாடு பசுமை இயக்கம் வந்து 2022 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து இந்தியாவில் உத்தரப்பிரதேசம் 1976, மகாராஷ்டிராவில் வந்து பார்த்திங்கன்னா 1975, கர்நாடகத்தில் 1976, டெல்லி 1994, மேற்கு வங்கத்தில் வந்து 2006 உள்ளிட்ட மாநிலம் வந்து அவங்களுடைய பகுதியில் இருக்க மரங்களை வந்து பாதுகாப்பதற்கான ஒரு சட்டத்தை இயற்றியிருக்காங்க. அது வந்து கடுமையான சட்டமாக இருக்குது. ஸோ நம்ம நாட்டிலேயே வந்து அது போல் சட்டம் இயற்றி மரங்களை வந்து காப்பு காடுகள், நிலங்கள் ஆகியவற்றை தவிர்த்து பொது இடத்தில் உள்ள மரங்களை வந்து பாதுகாப்பதற்கு தனி சட்டம் வந்து இயற்றணும் அப்படின்னு கோரிக்கை விடுத்திருக்காங்க. ஸோ இந்த சட்டத்தெல்லாம் முக்கியமாக பார்த்துக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக மௌலானா அபுல் கலாம் ஆசாத் பிறந்தநாள் நவம்பர் 11, 2008 ஆண்டு முதல் தேசிய கல்வி நாளாக வந்து கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாட்டில் வந்து காமராசருடைய பிறந்தநாளை தான் வந்து கல்வி நாளாக கொண்டாடுறோம். அதே போல் இந்திய அளவில் பார்த்திங்கன்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத்துடைய பிறந்தநாளை தான் வந்து தேசிய கல்வி தினமாக கொண்டாடுறோம். அதே போல் இவர் தான் வந்து இந்திய தேசிய காங்கிரஸுடைய இளம் வயது தலைவர் மற்றும் நீண்ட நாள் வந்து தலைவராக இருந்தவர். மிதுன் எனப்படும் காட்டெருமைகள் அருணாச்சல பிரதேசத்தில் மணமகளின் வெளியாகவும் மணமகன் கொடுக்கும் பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்வம், சமூக அந்தஸ்து மற்றும் பெருமைக்கான அடையாளமாக பயன்படுத்தப்படுகிறது. அப்போ சீர் கொடுக்கறதுக்காக வந்து இந்த மிதுன் அப்படின்ற காட்டெருமையை வந்து பயன்படுத்துகிறாங்க அருணாச்சல பிரதேசத்தில். அடுத்த முன்னாடியே பார்த்து தான் இந்த 33% மகளிர் இடஒதுக்கீடு வந்து அமல்படுத்த கோரிய வந்து மனு. மக்களவை, மாநில சட்டப்பேரவைகளில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வாங்குவதற்காக நாரி சக்தி வந்தன் மசோதா வந்து கடந்த 2023 ஆண்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. அது இது வரைக்கும் வந்து அமல்படுத்தப்படலை. அடுத்த நாடு முழுவதும் 2027 ஆண்டு பிப்ரவரியில் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து நடத்தப்படவில்லை இருக்குது. இதன் பிறகு மக்கள் தொகை அடிப்படையில் வந்து தொகுதி முறை செய்யப்படும். அது செஞ்சு தான் 2029 மக்களவைத் தேர்தல் தான் வந்து 33% இடஒதுக்கீடு வந்து அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாட்டின் மக்கள் தொகையில் வந்து 50% பேர் வந்து பெண்கள் இருக்காங்க. ஆனால் மக்களவை சட்டப்பேரவையில் வந்து 4% பெண்கள் தான் வந்து பிரதிநிதிகளாக இருக்காங்க. ஸோ 33% வந்து மகளிர் இடஒதுக்கீடு சட்டம் வந்து சீக்கிரம் வந்து அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரும்பு உற்பத்தியில் உலகில் பிரேசில் நாடு முதலிடத்தில் உள்ளது. இந்தியா 2வது இடத்தில் இருந்து வருகிறது. சீனா மற்றும் தாய்லாந்து ஆகியவை பிற முக்கிய கரும்பு உற்பத்தி நாடுகள். இப்போ கரும்பு உற்பத்தியில் வந்து முதல் நாடுன்னு பார்த்திங்கன்னா பிரேசில், 2வது இடத்துல வந்து இந்தியா இருக்குது. தோட்டக்கலைத்துறையில் மலர் சாகுபடி அதிக வருவாய் ஈட்டி தரும் முக்கிய சாகுபடி ஆகும். இந்தியாவில் மலர் சாகுபடி மற்றும் கொய்மலர் உற்பத்தியில் தமிழ்நாடு முன்னணியில் உள்ளது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய தினத்துக்கான தினமணி மற்றும் இது தமிழ்ந்த முக்கியமான நியூஸ் கண்டென்ட். தேங்க்யூ டு ஆல்.